ராகி நான் மாவை அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே பேசுகிறேன். ராகி வகையில் 2-3 வகை இருக்குது. எது வந்து புதுசு பழசுன்னு நமக்கு அறிய முடியாது. இதில் நீங்கள் கழுவி களைஞ்சு நீங்களாக அரைப்பீங்க, இல்லைன்னா கடையில் வாங்குவீங்க கேழ்வரகு மாவுங்கிற ராகி மாவு. ஆனால் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர சிஸ்டம் என்னென்னா, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, ஆண்களுக்கு, முதியவர்களுக்கு எல்லாத்துக்குமே அயனும் கால்சியமும், எலும்பு வலுவாக இருக்கணும், ஹீமோகுளோபின் சரியாக இருக்கணுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் பொதுவாக தெரியும். இதை அபரிமிதமாக ஆக்கிறதுக்கு இந்த ராகி நீங்கள் முழுசாக வாங்கிட்டு வந்தோன்னே 10 மணி நேரம் ஊற வச்சிடணும். நல்லா கழுவி களைஞ்சிட்டு. அதை நான் உங்களுக்கு பின்னாடி அந்த ப்ராசஸை காமிக்கிறேன். 10 மணி நேரம் ஊற வச்சதை வடிகட்டி வெயிலில் 2 நாள் சுக்காக காய வச்சு இப்போ அரைச்சிட்டு வந்ததை உங்களுக்கு நான் ஸ்டோர் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இப்படி பண்ணும்போது முழுமையான கால்சியம் சத்து கிடைக்கும்னு நம்மளோட இயற்கை மருத்துவம் சித்தா ஆயுர்வேதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷமாக இந்த சிஸ்டத்தை தான், 2000லேருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிஸ்டத்தை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அப்போ என்னென்னா, உயிர் சத்து 10 மணி நேரம் ஊற வைக்கிறதுனால அது ஒரு லைட்டான வெள்ளையாக முளப்பு கூட விட்டுரும் 10 மணி நேரத்தில். அப்போ முழுமையான உயிர் சத்து, அந்த கால்சியம் முழுதாக கிடைக்கும்போது நாம் அந்த பாலுக்காக இப்போ லிட்ரு பாலில் எவ்வளோ விற்கிது, ஆனால் அதில் தான் நம்மளுக்கு புரதம் இருக்குது, கால்சியம் இருக்குதுன்னு நம்ம தேடி ஓடுறோம். இது ஏழைக்கான அற்புதமான கால்சியம் உள்ள உணவு இந்த ராகி. இது போல் நம்ம சிஸ்டத்தில் செய்யும்போது ருசியும் அட்டகாசமாக இருக்கும். அதே போல் நமக்கு முழுமையான ஃப்ரெஷ்ஷான, இப்போ தான் நம்ம தோட்டத்திலேருந்து ராகியை பறிச்சுட்டு வந்து காய வச்சு அரைச்சது போல் இந்த சிஸ்டம் 10 மணி நேரம் ஊறி உதிச்சு வரும்போது அது கொஞ்சம் ப்ரோபயாட்டிக்கும் ஆகும்போது குடலில் இருக்கிற கெட்ட பாக்டீரியாஸை, நச்சுக்களை வெளியே தள்ளக்கூடிய பண்புமே ஆட்டோமேட்டிக்காக ஊற வைக்கும்போது இதுக்கு வந்துடுது. ராகி நிறைய பேர்த்துக்கு சேர்றதில்லைங்கிறது என்னென்னா, அது கொஞ்சம் கடினமான ஹார்டான ஃபுல் ஃபைபர் இருக்கிறதால, இப்போ புட்டெல்லாம் செஞ்சிங்கன்னா ஒரு முறை வேக வச்சு ஆற வச்சுட்டு திரும்ப இன்னொரு முறை வேக வைக்கிறது. அடை தோசை செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா சூடான தண்ணியை ஊற்றி பெரட்டி வச்சு செய்கிறது. நல்லா வேக வச்சு செய்யும் பொழுது எல்லாத்துக்குமே டைஜஷன் ஆகும். இப்போ நான் 2 கிலோ ராகி கொண்டு வந்திருக்கேன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் 4-5 வெரைட்டி இருக்குது. எதுவாக இருந்தாலும், கருப்பாக இருந்தாலும், செமி கலராக இருந்தாலும் நம்ம இதில் பார்க்க முடியாது. அதனால் நாம் இதை அப்படி சும்மா ஒரு பாத்திரத்தில் நம்ம கொட்டிக்கிறோம். 2 கிலோ முழு ராகியாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போல்லாம் நம்மளுக்கு கல் மண் இல்லாமையே கிடைக்கிது. முன்னாடினா நம்ம அரிச்சு எடுக்கணும், வீட்டில் இருக்க பெரியவங்க அதை அரிச்சு தருவாங்க. இப்போ அது நமக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு நல்லாவே கிடைக்கிது, கல் மண் இல்லாமல் நல்லா பேக் பண்ணியே நமக்கு வருது. இது நான் அந்த விலையை உங்களுக்கு நான் இதில் பார்த்துட்டு போடுறேன். இது ஒன்றும் அரை கிலோ பாக்கெட்டு. இன்றைக்கி 2024 எவ்வளோ விலைன்னு பார்த்துக்கலாமே. இதில் நான் எழுதி விடுறேன். இதை நல்லா தண்ணியை பிடிச்சி 7-8 முறை கழுவணும். இப்போ நல்ல 2 கைகளால் கூட நீங்கள் போட்டு அப்படியே பெசரி விட்ட மாதிரி எடுத்திங்கன்னா, ஏன்னா எவ்வளவு நாள் ராகி மட்டும் 1000 வருடங்கள் ஸ்டோர் பண்ணால் கூட கெடாது அப்படின்னு அப்படி ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ குணம். அதுபோல் நம்ம கோயில் கலசங்கள் எல்லாமே இந்த ராகி சேமித்து வைக்கப்படுது. அதுபோல் இது அரைச்சி வச்சாதான் வண்டு புழு பிடிக்கும். முழுசாக இருக்கும்போது வண்டு புழு பிடிக்காது. அதனால் எவ்வளவு நாள் ஸ்டாக்கில் இருந்து நம்மக்கிட்ட வருதுங்கிறது தெரியாததால் நல்ல கைகளால் இப்போ நான் 4 முறை களைஞ்சிருக்கேன். அதுக்கே இவ்வளோ அழுக்கு இருக்குது. இன்னும் சுத்தமாக களைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கண்ணாடி போல், இப்படி இல்லை, இன்னும் கண்ணாடி போல் இருக்கணும். ஆனால் இந்த அளவுக்கு கழுவ உங்களுக்கு ருசி அட்டகாசமாக கிடைக்கும். பாருங்கள் இப்படி. இப்போ உங்களுக்கு பார்த்திங்களா, கண்ணாடி போல். இதை 10 மணி நேரம் ஊற விட்டுறோம். நீங்கள் நைட்டு ஒரு 8 மணிக்கு ஊற போட்டிங்கன்னா விடியற் காலையில் நல்ல ஒரு இரும்பு வளையல், எனக்கு அந்த வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு,
உங்களுக்கு எப்படி அந்த தண்ணியை ட்ராப்பாக வந்து வெளியேற்ற முடியுமோ பண்ணிவிட்டு இதை நான் ஒரு தாம்பாளத்தட்டில் போட்டிருக்கேன். எனக்கு வந்து வெயிலில் காய வைக்கிறதுக்கு குனிஞ்சு பண்ண முடியாதுங்கிறதுனால நான் 4-5 தட்டுகளில் இப்படி பரப்பி வச்சுக்குவேன். மாடிக்கு போகிறவங்க யாராவது இருந்தால் அவங்ககிட்ட கொடுத்து மேலே வச்சுட்டு வர சொல்லுவேன். அப்புறம் எடுத்துகிட்டு வர சொல்லுவேன். நீங்கள் நல்ல ஒரு வேஷ்டியை வந்து வெயிலில் விரித்து விட்டு நல்லா உணர்த்தி விட்டுட்டிங்கன்னா அருமையாக அது வந்து காஞ்சு 2 நாளில் சுக்காக காஞ்சு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள். நல்லா நைஸாக குங்குமமாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். 6 மாதம் வரையிலும் இந்த மாவில் நீங்கள் வெளியவே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜுள்ள ஸ்டோர் பண்ண வேண்டாம். வண்டு புழு பிடிக்காது. அரைச்சப்போ என்ன ருசி தந்ததோ அதே போல் இந்த மாவு கடைசி வரையிலும் இருக்கும். சிறு குழந்தைகளுக்கெல்லாம் இந்த சிஸ்டத்தில் செஞ்சு கொடுக்கும்போது ஆரோக்கியமான ராகி. நல்லா எலும்புக்கும் குழந்தைகளுக்கு முதியவர்களுக்கு எலும்பு பலகீனாகும். குழந்தைக்கும் நல்லா எலும்பு வளரணும், முதியவர்களுக்கு எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவ்வளோ ஒரு அற்புதமான உணவு. அதனால் இந்த ராகியை நீங்கள் பதார்த்தங்கள் செய்யும்போது எண்ணெய்க்குள்ளே போட்டு பக்கோடாவாக எடுக்கிறது, முறுக்காக எடுக்கிறது இதை கண்டிப்பாக தவிர்த்துருங்க. ஏன்னா அதில் பிரயோஜனம் இல்லாமல் போகும். எவ்வளோ வெரைட்டி இருக்குது. கூழ், அடை, தோசை, ரொட்டி செய்யுங்க.